பிணங்களை கோவில் முன்னாடி வைக்கிற 3 அமானுஷ்ய கோயில்கள். உங்களுக்கு பிடிச்ச சிவன் கோவில் எதுன்னு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. முதல்ல காயா ரோகேனேஸ்வரர் கோவில். இந்த ஊரில் யாராவது இறந்து போனாங்கன்னா அவங்களோட உடலை இந்த கோயிலுக்கு முன்னாடி வைப்பாங்க. அங்கே வச்சு அந்த கோவிலில் இருக்க சிவலிங்கத்துக்கு போடப்பட்ட மாலையும் அங்கவசத்தையும் எடுத்து வந்து இந்த பிணத்து மேலே போடுவாங்க, அதாவது இந்த உடல் மேலே போடுவாங்க. இதுக்கு காரணம் அதிபத்தர் அப்படிங்கிற ஒரு மீனவர் தான். அவருக்கு தான் முதல்ல இந்த வழக்கம் செய்யப்பட்டது. இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் இது நடந்துட்டு இருக்கு. ரெண்டாவது பாடைக்கட்டி அம்மன். இந்த கோயிலில் ஒரு திருவிழாவில் ஏகப்பட்ட பிணங்கள் மாதிரி மக்கள் ஒரு பாடையில் படுத்துக்கிட்டு இந்த கோயிலை ஒரு 3 சுற்றுவாங்க. சுற்றி வந்து அந்த அம்மன் முன்னாடி போய் நிற்பாங்க. அப்போ அவங்க முழுசாக இறந்து போன மாதிரி ஒரு பொணை மாதிரி தான் அந்த பாடை மேலே படுத்திருப்பாங்க. இறந்து போனவங்க எப்படி பாடையில் கொண்டு போவாங்களோ அதே மாதிரி ஊர்வலம் தான் அந்த கோயிலுக்கு முன்னாடி நடத்துவாங்க. அப்போ அங்கே உறவினர்கள் எல்லாமே கத்தி கதறி ஆள ஆரம்பிப்பாங்க. 3வது சேருப்படலோ சிவன் கோயில். இந்த கோயில் முன்னாடி மக்கள் பிணமாவே கீழே படுத்திருப்பாங்க. அவங்க மேலே பழம், மஞ்சள், குங்குமம், அந்த பூஜையில் பயன்படுத்த பொருட்கள்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே அவங்க மேலே போடுவாங்க. இது அமாவாசை அன்னைக்கு பண்ணுறாங்க. இந்த வழிபாடுக்கு பிணம்போல் படுத்து வழிபடுதல்னு சொல்லிட்டு பேரும் இருக்கு. 4வது இந்த கோயில் முழுக்க வெறும் பிணங்கள் மட்டும்தான் இருக்கும். இந்த கோயிலை பற்றி தெரியும்னா பார்ட் 2 கமெண்ட் பண்ணுங்க. 1000 கமெண்ட்ஸ் வந்துச்சுன்னா இதோட பார்ட் 2 வீடியோ கண்டிப்பாக நான் போடுறேன்.